ஹலோ எவ்ரிவன். இந்த கொஸ்டின் வந்து சிபிஎஸ்இ 2024ல எம்சிக்யூல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதுல பாருங்க, 2 சார்ஜஸ் இருக்கு, பி அண்ட் கியூ, ஹேவிங் அ சேம் சார்ஜ். ஸோ QP இஸ் ஈக்குவல் டு QQ இஸ் ஈக்குவல் டு Q. ரெண்டு சார்ஜும் சேமா இருக்கு. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ MP அண்ட் MQ அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், ஸோ தட் இஸ் U இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கு. அண்ட் டிராவலிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே எஸ்ன்ற டிஸ்டன்ஸை தான் டிராவல் பண்ண போறாங்க. நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் டிஸ்டன்ஸை. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவலிங் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எடுத்துக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி அண்ட் டிக்யூ. கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிபி டிவைட் பை டிக்யூவோட ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஏன்னா வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எடுத்துக்கலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதில் யூ வந்து 0வா இருக்கிறதுனால எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஏடி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த ஆக்சலேஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சலேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எடுத்துக்கிறேன். இதில் எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தானே. ஸோ QE இஸ் ஈக்குவல் டு MA, வேர் A இஸ் ஈக்குவல் டு QE பை M. இப்போ இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பார்ட்டிக்கல் P, ஸோ S இஸ் ஈக்குவல் டு, ஏன் எஸ்ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா பார்ட்டிக்கல் P அண்ட் பார்ட்டிக்கல் Qக்கு டிஸ்டன்ஸ் சேம் தான். S இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், ஏக்கு பதிலாக இப்போ எப்படி எழுதிக்கலாம், QE, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், டிவைட் பை MP இன்டூ டிபி ஸ்கொயர். அதே மாதிரி S இஸ் ஈக்குவல் டு Q பார்ட்டிக்கலுக்கு எடுக்கிறேன், ஹாஃப் QE டிவைடட் பை MQ TQ ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ஸை ஈக்குவல் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் கேன்சல் ஆகிடுவாங்க, இந்த டேர்ம்ஸ், காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன வரும், டிபி ஸ்கொயர் டிவைட் பை MP which is equal to TQ square divided by MQ. So ratio படி பார்த்தீங்கன்னா TP by TQ the whole square is equal to MP by MQ. So இந்த ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா so TP by TQ root of MP by MQ. That is your answer. Thank you.